Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போறோம். இந்த குழம்பு வச்சா சோறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு சுவையான குழம்புங்க இது. என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது சட்டுப்புட்டுன்னு உடனே வச்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்ல 3 வெங்காயம், நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது நான் கடையில் வாங்கினது சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிறது சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல். ஸோ மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயில் பூண்டு, கத்திரிக்காய், அந்த மணத்தக்காளி வத்தல் எல்லாமே நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மசாலா பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கவே தேவையில்லைங்க. நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்க இந்த காயோடையே சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்க விழுதும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அதை இது கூட ஊற்றிக்கலாம். கூடவே நல்லா எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நார்மலாக புளிக்குழம்புக்கு வைக்கிற மாதிரியே இதுக்கும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சு அது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சோண்டு வெல்லம் கூட சேர்க்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.